அன்பிற்குரியவர்களே, அவசியமான ஆழமான வேத பாடம் என்ற வேத பாட தொடருக்கு உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஜெபம் அல்லது ஜெபம் என்றால் என்ன, ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற தலைப்பிலே சில சங்கதிகளை நாம் பார்க்கலாம். ஜெபம் என்பது கிறிஸ்தவனுக்கு சுவாசம் போன்றது. அவனுக்கு ஜெபம் மிகவும் விருப்பமான ஒன்றாக இருக்க வேண்டும். தேவாதி தேவனோடு உள்ள ஐக்கியத்தை வெளிப்படுத்த, ஆழப்படுத்த ஜெபத்தை விட்டால் வேறு வழி கிடையாது. ஜெபிப்பது தேவையற்றதாக தெரிந்தால் அங்கே அவர்களுக்கு கிறிஸ்து தேவையற்றவராக தெரிகிறார் என்று பொருள். எனவே ஜெபம் என்ற இந்த வேத பாடத்தை கவனமாக கற்றுக்கொள்ளலாம். ஜெபம் என்றால் என்ன? தேவனோடு பேசுவதும் தேவன் பேச கேட்பதும். ஜெபம் என்பது தேவனுக்கும் அந்த நபருக்கும் இடையில் நிலவும் இருவழி உரையாடல். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. ஜெபத்தின் மூலம் தேவனிடம் எல்லாவற்றையும் குறித்து பேசலாம். அவரிடம் நம் உள்ளத்து உணர்வுகளையும் சொல்லலாம், நன்றி சொல்லலாம். செய்ய வேண்டிய வேலைகள், கடமைகள் பற்றி பேசலாம். மனதில் எழும்பும் கோபதாபங்கள், போட்டி பொறாமைகள், எரிச்சல் இயக்கங்கள், இன்னும் இச்சைகளை கூட அவரோடு பகிர்ந்து கொள்ளலாம். அலங்கார வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேச வேண்டும் என்பது இல்லை. ஆனால் நாம் பேசும் வார்த்தையெல்லாம் சுத்தமான இருதயத்திலிருந்து வர வேண்டும். சுத்த இருதயம் என்பது பாவமற்ற இருதயம் என்றல்ல. உள்ள சுத்தம் என்பது உள்ளத்தில் உள்ளதை அப்படியே ஆண்டவரிடம் காட்டி நிற்கும் உள்ளம். ஆண்டவரே, நான் ஒரு பொய்யன். ஆண்டவரே, நான் ஒரு பெருமை பிடித்தவன். ஆண்டவரே, நான் ஒரு பொறாமை பிடித்தவன். ஆண்டவரே, நான் ஒரு இச்சை நிறைந்தவன். இப்படி ஆண்டவரிடத்திலே என்றைக்காவது நாம் பேசியிருக்கிறோமா? சொன்னது உண்டா? நம்மை நாமே ஆராய்ந்து ஆண்டவரிடம் அறிக்கை செய்தால் நம் ஆண்டவர் அதை விரும்பி கேட்கிறவராகவே இருக்கிறார். ஜெபத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியோடு வேதத்தை பார்த்தால், ஜெபத்தின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் உணர்ந்து கொண்டால் ஜெபிக்காமல் இருக்கவே முடியாது. முதலாவது, ஜெபத்தின் மூலம் தேவனோடு நம்முடைய ஐக்கியத்தை ஆழப்படுத்த முடியும். ஜெபம் நம்முடைய தேவனோடு கூட நம்முடைய ஐக்கியத்தை ஆழப்படுத்துகிறது. சங்கீதம் 42 முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்பதாக. மனிதனை தேவன் படைத்ததின் நோக்கம் தன்னோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே. நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்மை படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம். தேவனோடு ஐக்கியம் கொள்ளாத வரையில் நம் உள்ளான உள்ளத்தில் உள்ள தாகம் தீரவே தீராது. இரண்டாவது, நாம் ஜெபத்தின் மூலம் பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறோம். 1 பேதுரு 5:7 சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்பதாக. பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையவே கிடையாது. வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயம். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஓடியே ஆக வேண்டும். இந்த ஓட்டத்தில் அநேக தடைகளை சந்திக்கலாம். சிலர் நம்மை ஏமாற்றலாம், சிலர் நம்மை வஞ்சிக்கலாம், சில தோல்விகள், வேதனைகள், வருத்தங்கள், நோவுகள் கூடலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு இவைகளை எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்று நன்றாகவே தெரிகிறது. ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ளுகிறோம். மூன்றாவது, ஜெபத்தின் மூலம் நமது மகிழ்ச்சி பூரணமாகிறது. யோவான் 16:24 சொல்கிறது, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? பூரணமான மகிழ்ச்சி நமக்கு உண்டா? நம்முடைய ஆழ்த்தத்துவம் முழுவதும் மகிழும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் வாழ்விலும் மகிழ முடியும், தாழ்விலும் மகிழ முடியும். இதுதான் நிறைவான சந்தோஷத்தின் அடையாளம். குறைவிலே குறை கூறி திரிவதும், நிறைவிலே கரந்தட்டி மகிழ்வதும் வாழ்வாக இருந்தால் நாம் நிறைவான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அறிந்து கொள்ளலாம். நான்காவதாக, ஜெபத்தின் மூலம் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் இந்த சங்கதியிலே வாசிக்கிறோம். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபமணினார்கள் என்று 12:5 சொல்லுகிறது. பேதுரு சிறையில் அடைபட்ட பின்பு சபையால் ஜெபிப்பதை தவிர வேறு ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஜெபத்தின் மூலம் நாம் மற்றவர்களுக்கு உதவலாம் என்பதை அறிந்திருக்கிறோம். கடைசியாக, ஜெபத்தின் மூலமாக நாம் பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜெபிப்பதின் மூலமாக அப்போஸ்தலர் 4:31 சொல்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது.
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பெற்றார் சொன்னார்கள் என்பதாக. வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு வல்லமை தேவை, அதற்கு ஜெபம் தேவை. அன்புக்குரியவர்களே, நாம் ஏன் ஜெபிக்கிறோம்? ஜெபத்தின் மூலம் தேவனோடு ஐக்கியத்தை ஆழப்படுத்த முடியும். ஜெபத்தின் மூலம் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். ஜெபத்தின் மூலம் நம் மகிழ்ச்சி பூரணமாகிறது. ஜெபத்தின் மூலம் மற்றவர்களுக்கு உதவ முடியும். ஜெபத்தின் மூலமாக நாம் பலனை பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபம் என்பது அதிமுக்கியமான ஒன்று, விட்டு கொடுக்க முடியாத ஒன்று. ஜெபத்தின் மூலம் தேவனோடு ஐக்கியப்படுவோம், வல்லமைகளை பெற்றுக்கொள்வோம். வாழ்த்துக்களுடன், ஜார்ஜ்.